வெல்கம் டு தமிழ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பானி பூரி பார்க்க போகிறோங்க. இன்ஸ்டண்ட்டான பூரியை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதையும் நான் இன்ஸ்டண்ட்டாக வாங்கி வச்சுருக்க பானி பூரியை போட்டுருங்க. இப்போ பாருங்கள் எப்படி நல்லா பொரிஞ்சு வருதுன்னு. இப்போ பாருங்கள் பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இங்கே பாருங்கள் உடைக்கிற எப்படி நல்லா உடையுதுன்னு. புளி சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு கடாய் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேங்க. 1 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். 4 டேட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். புளி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி கொதிச்சு குறைஞ்சி வரட்டுங்க. ஆற விட்டுறலாம் நம்ம இப்போது. பானிபூரிக்கு பானி ரெடி பண்ணலாங்க. ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு புதினா தழை ஆட் பண்ணிக்கிறேன். அதே அளவுக்கு மல்லித்தழை ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சதை ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. புளிப்பு டேஸ்ட்டுக்காக நான் லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் வேணால் ஆம்ச்சூர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் நல்லா விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது புளிப்பு சட்னி இல்லைன்னா டேட்ஸ் சட்னின்னு சொல்லுவாங்க. நான் பாருங்கள் அரைச்சிட்டேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வேக வச்சு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா மசிச்சுக்கிறேன். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வேக வச்ச பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேங்க. தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வேணால் சாட் மசாலாவும் ஜீரா பவுடரும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் நான் பூரியில் மசாலாவை எடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். டேட்ஸ் சட்னி ஆட் பண்ணிக்கிறேங்க. இதுக்கு மேலே பானி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் நம்ம பானிபூரி சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.